கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக்கொண்டு மீண்டுமாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்கின்றதான ஒரு சத்தியத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய சத்திய காரியங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிதாவாகிய யெகோவா தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்று வேதம் நமக்கு தெளிவாக எடுத்திருக்கிறது. அப்படி இருக்கப்ப இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று அநேகர் விசுவாசிக்கிறார்கள், நம்புகிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி கடவுளாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால், அநேக பேர் இந்த வசனத்தை முன்னாடி வைக்கிறாங்க. அதாவது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அப்போ வெளிப்பட்டது யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் தான் தேவன், அவர் தான் பிதாவாகிய யெகோவா தேவன் என்று அநேகர் நினைக்கிறார்கள். பாருங்கள், இதை நம்ம எங்கே வாசிக்கலாம் அப்படின்னா, 1 தீமோத்தேயு அதிகாரம் 3 வசனம் 16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்போ பாருங்கள், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்படின்னு நம்ம வாசிக்க கேட்டோம். இப்போ அநேக பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அந்த யெகோவா தேவன் தான் இயேசு கிறிஸ்து என்று அநேகர் தவறாக நினைக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த வசனத்தை வாசித்த உடனே தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், அப்போ கடவுளே, அதாவது யெகோவா தேவனே பூமிக்கு குமாரனாக வெளிப்பட்டார் என்று அநேகர் விசுவாசிக்கிறார்கள். இது சரியா தவறா என்பதை நாம் இப்பொழுது தியானிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தேவன் அப்படிங்கிற வார்த்தை நம்ம வாசித்தோம் இல்லையா, தேவன். இந்த வார்த்தையை நம்முடைய வேதத்தில், நம்முடைய தமிழ் பைபிளில் பொதுவாக இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. எப்படின்னா பாருங்கள், தேவன் என்கின்ற வார்த்தை நம்முடைய வேதத்தில் பிதாவாகிய யெகோவா தேவனுக்கும் பொருந்தக்கூடியதாக உள்ளது. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த தேவன் என்கின்ற வார்த்தை நம்முடைய வேதத்தில் பொருந்துகிறது. அதே நேரத்தில் பாருங்கள், மனிதர்களுக்கு கூட இந்த தேவன் என்கின்ற வார்த்தை பொருந்துகிறது. பாருங்கள், இப்போ பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமும் அதிகாரம் 7 வசனம் 1 பார்வோன் ராஜாவை குறித்து சொல்லும்போது பார்வோனுக்கு மோசே தேவன் என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. அப்படின்னா மோசே கடவுளா? அது மாத்திரமல்லாமல் யாத்திராகமம் அதிகாரம் 4 வசனம் 16 ஆரோனுக்கு மோசே தேவன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா ஆரோனுக்கு மோசே தேவன் அப்படின்னா மோசே கடவுளா? கடவுள் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது மாத்திரமல்லாமல் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் இல்லையா, 2 கொரிந்தியர் அதிகாரம் 4 வசனம் 4 தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் மொழி அவிவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ பிரபஞ்சத்தின் தேவன் என்று சாத்தானை சொல்லுது. அப்போ சாத்தானும் ஒரு தேவன் என்று வேதம் சொல்லுது. அப்படின்னா சாத்தான் கடவுளா? கடவுள் என்று எடுத்துக்கொள்ளலாமா? அது மாத்திரமல்லாமல் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் இல்லையா, பிலிப்பியர் அதிகாரம் 3 வசனம் 19 சிலருக்கு வயிறே தேவன் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ வயிறே தேவன் அப்படின்னு பைபிளில் இருக்குது. அப்போ வயிறு கடவுள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? அப்போ பாருங்கள், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார்னா பிதாவாகிய யெகோவா தேவன் பூமிக்கு வந்தாரா? நம்முடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது பிதாவாகிய யெகோவா தேவன் கடவுள், அவருடைய நாமம் யெகோவா. அவர் பூமிக்கு வரவில்லை. பூமிக்கு வந்தது யார் என்றால் அவருடைய ஒரே பேரான குமாரன். அப்போ குமாரனுடைய நாமம் என்னென்னா இயேசு கிறிஸ்து. இப்போ பாருங்கள், இந்த தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்படின்னு நம்ம பைபிளில் நம்ம வாச்சோம், தமிழ் பைபிளில் வாச்சோம். இப்போ இந்த தமிழ் வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு வேதாகமம். இது ஒரிஜினல் அல்ல, மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு வேதாகமம். இப்போ பாருங்கள், ஒரிஜினல் மூல பாஷை எது அப்படின்னா பழைய ஏற்பாடு எபிரேய மொழி, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டுள்ளது. அப்போ எபிரேய மொழி கிரேக்க மொழி தான் ஒரிஜினல் மூல பாஷை. அதற்கு பிறகு பைபிள் எந்த மொழியில் வந்ததுன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்க. அப்போ ஆங்கிலத்திற்கு பிறகு தமிழில் மொழிபெயர்த்தாங்க. பாருங்கள், இந்த பைபிளில் மட்டும்தான் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அந்த தேவன் என்கின்ற வார்த்தை உள்ளது. ஆனால் பாருங்கள், தமிழ்லே அநேக வித்தியாசமான பைபிள் காணப்படுகிறது. நமக்கே தெரியாத அநேக வித்தியாசமான பைபிள்லாம் தமிழில் இருக்குது. அந்த பைபிள்லாம் பார்த்தீங்கன்னா தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை.
அதற்கு பதிலாக அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு தான் இருக்குது. இப்போ ஒவ்வொரு பைபிளாக நம்ம பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பைபிளாக நம்ம ஒரு பைபிளை பார்க்கலாம் பாருங்கள். இதுவும் ஒரு தமிழ் பைபிள் தான். இதுவும் இந்த தமிழ் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவன் அப்படிங்கிற வார்த்தையே இல்லை. அதற்கு பதிலாக எப்படி இருக்குன்னா பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3 வசனம் 16. நம் வழிபாட்டு வாழ்வின் ரகசியம் எந்த சந்தேகத்துக்கும் இடம் இல்லாமல் மிக உயர்ந்தது ஆகும். கிறிஸ்து மனித சரீரத்துடன் காட்சியளித்தார். பார்த்தீங்களா, கிறிஸ்து யார்? யெகோவா தேவனுடைய குமாரன் தான் கிறிஸ்து. அப்போ இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து மனித உடலில் காட்சியளித்தார். அப்போ தேவன் அப்படிங்கிற வார்த்தையே இல்லை. அது மாத்திரமல்லாமல் இன்னும் சில பைபிளை நம்ம பார்க்கலாம் பாருங்கள். இதுவும் ஒரு தமிழ் பைபிள் தான். இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தமிழ் பைபிள். இந்த தமிழ் பைபிள்லையும் தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. அதற்கு பதிலாக பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3 வசனம் 16. அன்றியும் யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே தேவ பக்திக்குரிய ரகசியம் மகா மேன்மையுள்ளது. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். பார்த்தீங்களா, அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு தான் இருக்குது. அது மாத்திரமல்லாமல் இதுவும் ஒரு பழைய தமிழ் பைபிள் தான். இந்த தமிழ் பைபிள்லையும் பார்த்தீங்கன்னா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னே இல்லை. அதற்கு பதிலாக எப்படி இருக்குன்னா பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3 வசனம் 16. 1 தீமோத்தேயு 3 வசனம் 16. மெய்யாகவே நமது விசுவாசத்தின் மறைபொருள் பெரியது, ஐயமே இல்லை, ஊன் உருவிலே அவர் தோன்றினார். பார்த்தீங்களா, ஊன் உருவிலே அவர் தோன்றினார். அப்போ தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. தேவன் என்கின்ற வார்த்தை இந்த பைபிளில் மட்டும்தான் இருக்குது. இப்போ இன்னும் சில பைபிளில் பார்த்தீங்கன்னா தேவன் என்கின்ற வார்த்தையே இருக்காது. பாருங்கள், இதுவும் ஒரு பழைய தமிழ் பைபிள் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்படின்னே இல்லை. அதற்கு பதிலாக அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு தான் இருக்குது. பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3 வசனம் 16. நமது கோட்பாட்டின் உட்பொருள் மிக மேன்மையானது என்பதில் யாதொரு ஐயமும் இல்லை. மானிடனாய் அவர் வெளிப்படுத்தப்பட்டார். பார்த்தீங்களா, மானிடனாய் அவர் வெளிப்படுத்தப்பட்டார். அப்போ அவர் என்கின்ற வார்த்தை மட்டும்தான் இருக்குது, தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. அது மாத்திரமல்லாமல் பாருங்கள், இப்போ இது ரீசெண்டாக வெளியிட்ட இந்த பைபிள் திருவிவிலியம் என்கின்ற ஒரு பொது மொழிபெயர்ப்பு. இந்த பைபிள்லையும் பார்த்தீங்கன்னா தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3 வசனம் 16. நமது சமயத்தின் மறை உண்மை உயர்வானது என்பதில் ஐயமே இல்லை. அது பின்னொருமாறு மானிடராய் அவர் வெளிப்படுத்தப்பட்டார். பார்த்தீங்களா, மானிடராய் அவர் என்கின்ற வார்த்தை மட்டும்தான் இருக்குது. தேவன் என்கின்ற வார்த்தை இந்த பைபிளில் மட்டும்தான் இருக்குது. அப்போ பாருங்கள், இதை தவிர அநேக தமிழ் பைபிள், வித்தியாசமான பைபிள் இருக்குது. அதிலெல்லாம் தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. அதற்கு பதிலாக அவர் மாம்சத்தில் வெளிப்படுத்தப்பட்டார் அப்படின்னு தான் இருக்குது. பாருங்கள், இதுவும் ஒரு டைப் ஆஃப் தமிழ் பைபிள். இது வந்து கிறிஸ்தவ கிரேக்க வேதாகம புதிய உலக மொழிபெயர்ப்பு, அதாவது JW பைபிள், அதாவது யெகோவாவின் சாட்சிகள் என்கின்ற ஒரு அமைப்பார் வெளியிட்ட பைபிள் தான் இந்த பைபிள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா தேவன் என்கின்ற வார்த்தையே இருக்காது. பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3 வசனம் 16. தேவ பக்தியின் பரிசுத்த ரகசியம் நிச்சயமாகவே மகத்தானது, அவர் பூமிக்குரிய உடலில் வந்தார். பார்த்தீங்களா, அவர் அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் இருக்குது, தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. பாருங்கள், இதுவும் JW பைபிள், அதாவது யெகோவாவின் சாட்சிகள் என்கின்ற அமைப்பார் வெளியிட்ட பைபிள் தான் இந்த பைபிள். இதுலேயும் பார்த்தீங்கன்னா தேவன் அப்படிங்கிற வார்த்தையே இருக்காது. பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3 வசனம் 16. கடவுள் பக்தியின் பரிசுத்த ரகசியம் நிச்சயமாகவே மகத்தானது, அவர் பூமிக்குரிய உடலில் வந்தார். பார்த்தீங்களா, அவர் பூமிக்குரிய உடலில் வந்தார் அப்படின்னு தான் இருக்குது. அப்போ பாருங்கள், தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. அது மாத்திரமல்லாமல் பாருங்கள், இந்த பைபிள் வந்து பழைய தமிழ் பைபிள். இது எப்போ வெளியிடப்பட்டதுன்னா 1936 வருடம் வெளியிட்ட தமிழ் பைபிள் தான் இந்த பைபிள். இந்த பைபிளையும் பார்த்தீங்கன்னா தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. அதற்கு பதிலாக அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு தான் இருக்குது. பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3 வசனம் 16. அன்றையும் யாவரும் ஒப்புக்கொள்கிறபடி தேவ பக்திக்குரிய ரகசியம் மகா மேன்மையுள்ளது, அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டவர். பார்த்தீங்களா, அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டவர், அவர் என்கின்ற வார்த்தை மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த பைபிளில் மட்டும்தான் தேவன் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ தேவன் அப்படின்னா பாருங்கள், இந்த தேவன் என்கின்ற வார்த்தை எப்படி இந்த தமிழ் பைபிளில் வந்தது?
இப்போ பாருங்கள், இந்த தமிழ் பைபிள் எப்படி, அதாவது இந்த தமிழ் பைபிள் வந்து எப்படி மொழிபெயர்ப்பு, எந்த மொழிபெயர்ப்பிலிருந்து இந்த பைபிள் வந்தது அப்படின்னா, பாருங்கள், ஆங்கிலத்தில் அநேக டிரான்ஸ்லேஷன் பைபிள் இருக்குது. அதில் கேஜேவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, கிங் ஜேம்ஸ் வெர்சன். கிங் ஜேம்ஸ் வெர்சன் என்று சொல்லக்கூடிய இந்த பைபிளுடைய தமிழாக்கம் தான் இந்த தமிழ் பைபிள். அப்போ பாருங்கள், இந்த கேஜேவி பைபிளில் பார்த்தீங்கன்னா காட் வாஸ் மேனிஃபெஸ்ட் இன் தி ஃப்ளஷ் அப்படின்னு இருக்கும். அதாவது கடவுள் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த காடுங்கிற வார்த்தையை தான் இந்த தமிழ் பைபிளில் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு மொழிபெயர்ப்பாளர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. அப்போ இதை தவிர அநேக ஒரு 6-7 பைபிளை நம்ம பார்த்தோம். தமிழ் பைபிளே ஒரு 6-7 டைப்பில் நம்ம பார்த்தோம். அதிலெல்லாம் தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. அதற்கு பதிலாக அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு தான் இருக்குது. பாருங்கள், அப்போ கேஜேவி, என்கேஜேவி, அதாவது கிங் ஜேம்ஸ் வெர்சன், நியூ கிங் ஜேம்ஸ் வெர்சனில் மட்டும்தான் காட் வாஸ் மேனிஃபெஸ்டட் இன் தி ஃப்ளஷ் அப்படின்னு இருக்கும். அப்போ கிங் ஜேம்ஸ் வெர்சன், நியூ கிங் ஜேம்ஸ் வெர்சன் என்கின்ற இந்த ஆங்கில பைபிளை தவிர அநேக பைபிள் ஆங்கிலத்தில் காணப்படுகிறது. அதிலெல்லாம் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு இருக்காது. அதற்கு பதிலாக அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு தான் இருக்கும். பாருங்கள், அந்த அடிப்படையில் ஒரு ஆங்கில பைபிளாக நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பைபிளாக CSB, கிறிஸ்டியன் ஸ்டாண்டர்ட் பைபிள் அப்படிங்கிற ஒரு வெர்சன். இந்த பைபிளை பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு அதிகாரம் 3:16, ஹீ வாஸ் மேனிஃபெஸ்டட் இன் தி ஃப்ளஷ். பார்த்தீங்களா, ஹீ வாஸ் மேனிஃபெஸ்டட் அப்படின்னா அவர் மாம்சத்தில், தேவன் என்கின்ற வார்த்தைக்கு பதிலாக தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை, அவர் மாம்சத்தில் வெளிப்படுத்தப்பட்டார் அப்படின்னு தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த அடுத்தது இந்த பைபிள் பார்த்தீங்கன்னா NRSV, அதாவது நியூ ரிவர்ஸ்டு ஸ்டாண்டர்ட் வெர்சன், நியூ ரிவர்ஸ்டு ஸ்டாண்டர்ட் வெர்சன் என்கின்ற பைபிளை பார்த்தீங்கன்னா பாருங்கள், தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3:16, ஹீ வாஸ் ரிவல்டு இன் தி ஃப்ளஷ். பார்த்தீங்களா, ஹீ வாஸ் ரிவல்டு இன் தி ஃப்ளஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அப்போ கடவுள் பூமிக்கு வரல, கடவுளுடைய குமாரன் தான் பூமிக்கு வந்தார் என்று வேதம் தெளிவாக எடுத்திருக்கிறது. அப்போ பாருங்கள், தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. அது மாத்திரம் அல்லாமல் பாருங்கள், இந்த பைபிள்லையும் தேவன்கிற வார்த்தையே இருக்காது. பாருங்கள், இது என்ன பைபிள்னா RSV, அதாவது ரிவர்ஸ்டு ஸ்டாண்டர்ட் வெர்சன் என்கின்ற ஆங்கில பைபிளில் பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு அதிகாரம் 3:16, ஹீ வாஸ் மேனிஃபெஸ்டட் இன் தி ஃப்ளஷ். பார்த்தீங்களா, ஹீ வாஸ் மேனிஃபெஸ்டட் இன் தி ஃப்ளஷ் அப்படின்னா என்ன? அவர் மாம்சத்தில் வெளிப்படுத்தப்பட்டார் அப்படின்னு தான் இருக்குது. அடுத்தது பைபிள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், காட்ஸ் வேர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பைபிள், காட்ஸ் வேர்டு. இந்த பைபிள் வந்து டேட்ஸ் பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பைபிளையும் பார்த்தீங்கன்னா தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. அதற்கு பதிலாக பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3:16, ஹீ அப்பியர்டு இன் ஹிஸ் ஹியூமன் நேச்சர். பார்த்தீங்களா, அவர் மாம்சத்திலே மனித உடலில் வெளிப்படுத்தப்பட்டார் அப்படின்னு தான் இருக்குது. பாருங்கள், அடுத்த பைபிள் என்னென்னா தி மெசேஜ் பைபிள். இதுவும் ஒரு ஆங்கில பைபிள். இதுலேயும் தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. அதற்கு பதிலாக ஹீ அப்படின்னு தான் கொடுக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3:16, ஹீ அப்பியர்டு இன் எ ஹியூமன் பாடி. பார்த்தீங்களா, ஹீ அப்பியர்டு இன் தி ஹியூமன் பாடி, மனித உடலில் அவர் வெளிப்பட்டார். அப்போ தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. அது மாத்திரமல்லாமல் அடுத்த பைபிளாக பாருங்கள், இந்த பைபிள் த நியூ அமெரிக்கன் பைபிள். இந்த பைபிளையும் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்படின்னே இல்லை. அதற்கு பதிலாக பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3:16, ஹீ வாஸ் மேனிஃபெஸ்டட் இன் தி ஃப்ளஷ். பார்த்தீங்களா, ஹீ வாஸ், அவர் தான் மாம்சத்தில் வெளிப்படுத்தப்பட்டார், அவர் மாம்சத்தில் வெளிப்படுத்தப்பட்டார் அப்படின்னு தான் இருக்குது. அப்போ காடுங்கிற வார்த்தையே இல்லை. அது மாத்திரம் இல்லாமல் பாருங்கள், இதுவும் ஒரு டைப் ஆஃப் இங்கிலீஷ் பைபிள் தான். இது கேத்தலிக் எடிசன், அதாவது நியூ ரிவர்ஸ்டு ஸ்டாண்டர்ட் வெர்சன் என்கின்ற ஒரு பைபிளுடைய கேத்தலிக் எடிசன் தான் இந்த பைபிள், கேத்தலிக். இந்த பைபிளையும் பார்த்தீங்கன்னா தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3:16, ஹீ வாஸ் ரிவல்டு இன் தி ஃப்ளஷ். பார்த்தீங்களா, ஹீ வாஸ் ரிவல்டு இன் தி ஃப்ளஷ், அவர் மாம்ச சரீரத்தில் மனித உடலில் வெளிப்பட்டார். அப்போ தேவன் என்கின்ற வார்த்தையே இந்த பைபிளில் மட்டும்தான் இருக்குது. இதை தவிர வேறு எந்த பைபிளையும் இல்லை. பாருங்கள், அடுத்து அது மாத்திரம் இல்லாமல் இந்த பைபிளையும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் ஸ்டாண்டர்ட் பைபிள். இந்த பைபிளையும் பார்த்தீங்கன்னா தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3:16, ஹீ வாஸ் மேனிஃபெஸ்டட் இன் தி ஃப்ளஷ். பார்த்தீங்களா, அவர் மாம்சத்திலே வெளிப்படுத்தப்பட்டார். அப்போ காடுங்கிற வார்த்தையே இல்லை.
அப்போ பாருங்கள், அடுத்தபடியாக இந்த பைபிள் பார்த்தீங்கன்னா, இந்த பைபிள் வந்து சிஇபி, அதாவது காமன் இங்கிலீஷ் பைபிள். காமன் இங்கிலீஷ் பைபிள். இந்த பைபிளையும் பார்த்தீங்கன்னா காடுங்கிற வார்த்தையே இருக்காது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு இல்லை. அதற்கு பதிலாக பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3 வசனம் 16. 1 தீமோத்தேயு அதிகாரம் 3 வசனம் 16. ஹீ வாஸ் ரிவல்டு ஆஸ் எ ஹியூமன். பார்த்தீங்களா? ஹீ வாஸ், அவர் மாம்ச சரீரத்தில் வெளிப்பட்டார். அப்போ அவர் என்கின்ற வார்த்தை தான் கொடுக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்லாமல் பாருங்கள், இந்த பைபிள் பார்த்திங்கன்னா NCV, அதாவது நியூ செஞ்சுரி வெர்சன் என்கின்ற பைபிள்லையும் பார்த்திங்கன்னா காடுங்கிற வார்த்தையே இல்லை. அதற்கு பதிலாக பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3 வசனம் 16. ஹீ வாஸ் ஷோன் டு அஸ் இன் எ ஹியூமன் பாடி. பார்த்தீங்களா? ஹீ வாஸ், அப்போ அவர் மனித உடலில் வெளிப்பட்டார், தோன்றினார் அப்படின்னு தான் காணப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா இது வந்து குட் நியூஸ் டிரான்ஸ்லேஷன், GNT அப்படின்னு சொல்லுவாங்க, குட் நியூஸ் டிரான்ஸ்லேஷன். இந்த பைபிளையும் பார்த்தீங்கன்னா தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3 வசனம் 16. ஹீ அப்பியர்டு இன் ஹியூமன் ஃபார்ம். பார்த்தீங்களா? மனித உடலில் அவர் வெளிப்பட்டார் அப்படின்னு தான் இருக்குது. அது மாத்திரமல்லாமல் அடுத்த பைபிளாக பார்க்கலாம். பாருங்கள், இந்த பைபிள் வந்து ஆம்பிளிஃபைடு பைபிள். இந்த பைபிள்லையும் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னே இல்லை. பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3 வசனம் 16. ஹீ வாஸ் மேட் விசிபிள் இன் ஹியூமன் ஃப்ளஷ். பார்த்தீங்களா? ஹீ வாஸ், அப்போ ஹீனா என்ன? அவர் மாம்ச சரீரத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு தான் இருக்குது. பாருங்கள், அது மாத்திரமல்லாமல் இதே பைபிளில் காடுங்கிற வார்த்தையை அந்த இடத்துல எழுதி ஒரு பிராக்கெட் போட்டிருக்காங்க. அப்போ அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத கீழே ஃபுட் நோட்டில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சம் மேனுஸ்கிரிப்ட் ரீட் காட். அப்போ சம் மேனுஸ்கிரிப்ட் ரீட் காட் அப்படின்னா என்ன? சில பிரதிகளில் மட்டும்தான் காட் என்று மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த சில பிரதி எது அப்படின்னா கிங் ஜேம்ஸ் வெர்சன். அது மாத்திரமல்லாமல் நியூ கிங் ஜேம்ஸ் வெர்சன். அப்போ கிங் ஜேம்ஸ் வெர்சனில் மட்டும்தான் காட் வாஸ் மேனிஃபெஸ்டட் இன் தி ஃப்ளஷ் அப்படின்னு வருது. அதை தவிர ஆங்கில பைபிளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீ வாஸ், அவர் மாம்சத்திலே வெளிப்படுத்தப்பட்டார் அப்படின்னு தான் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பைபிள் தான், இங்கிலீஷ் பைபிள். ESV பைபிள், அதாவது இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்சன் என்று சொல்லக்கூடிய இந்த பைபிளையும் பார்த்தீங்கன்னா தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3 வசனம் 16. ஹீ வாஸ் மேனிஃபெஸ்டட் இன் தி ஃப்ளஷ். பார்த்தீங்களா? ஹீ வாஸ் மேனிஃபெஸ்டட், அவர் மாம்சத்தில் வெளிப்படுத்தப்பட்டார். அப்போ தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பாருங்கள், தி நியூ ஜெருசலேம் பைபிள். இந்த பைபிளையும் பார்த்தீங்கன்னா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அப்போ தேவன் என்கின்ற வார்த்தையே இந்த பைபிளையும் இல்லை. அதற்கு பதிலாக அவர் அப்படிங்கிற வார்த்தை தான் இருக்குது. பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3 வசனம் 16. ஹீ வாஸ் மேட் விசிபிள் இன் தி ஃப்ளஷ். பார்த்தீங்களா? ஹீ வாஸ், அப்போ அவர் மனித உடலில் வெளிப்படுத்தப்பட்டார் அப்படின்னு தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு டைப் ஆஃப் பைபிள், இங்கிலீஷு. பாருங்கள், தி வாய்ஸ் பைபிள். இந்த பைபிளையும் தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3 வசனம் 16. ஹீ வாஸ் ரிவல்டு இன் தி ஃப்ளஷ். பார்த்தீங்களா? ஹீ வாஸ், அப்போ அவர் மனித உடலில், மனித சரீரத்தில் வெளிப்படுத்தப்பட்டார். அப்போ தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை, அவர் மாம்சத்தில் வெளிப்படுத்தப்பட்டார் அப்படின்னு தான் இருக்குது. பாருங்கள், இந்த பைபிள் எதுனா JW, அதாவது யெகோவாவின் சாட்சிகள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சேர்ந்து வெளியிட்ட ஒரு இங்கிலீஷ் பைபிள் தான் இந்த பைபிள். இந்த பைபிள் எப்படின்னா நியூ வேர்ல்டு டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பைபிளையும் பாருங்கள் தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3 வசனம் 16. ஹீ வாஸ் மேட் மேனிஃபெஸ்ட் இன் ஃப்ளஷ். பார்த்தீங்களா? ஹீ வாஸ், அப்போ அவர் என்கின்ற வார்த்தை மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்லாமல் இந்த பைபிள் நமக்கு தெரியும், குட் நியூஸ் பைபிள். இது வந்து எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க, இந்த பைபிளை படிப்பாங்க. பாருங்கள், டுடே இங்கிலீஷ் வெர்சன் என்று சொல்லக்கூடிய இந்த பைபிளையும் தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3 வசனம் 16. ஹீ அப்பியர்டு இன் ஹியூமன் ஃபார்ம். ஹீ அப்பியர்டு இன் ஹியூமன் ஃபார்ம் அப்படின்னா பாருங்கள், அவர் மனித சரீரத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு தான் இருக்குது. அது மாத்திரமல்லாமல் பாருங்கள், NIVயில் இது டுடே நியூ இன்டர்நேஷ்னல் வெர்சன் என்று சொல்லக்கூடிய இந்த பைபிளையும் தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3 வசனம் 16. ஹீ அப்பியர்டு இன் எ பாடி.
பார்த்தீங்களா, ஹி அப்பியர்டு இன் எ பாடி. அப்போ மனித உடலில் அவர் வெளிப்பட்டார், தோன்றினார், வெளிப்படுத்தப்பட்டார் அப்படின்னு தான் எல்லா ஆங்கில மொழிபெயர்ப்பு வேதாங்கங்களிலும் காணப்படுகிறது. பாருங்கள், அடுத்தது இந்த பைபிள் பார்த்திங்கன்னா தி அத்லட்டிக் பைபிள். இந்த பைபிளையும் பார்த்திங்கன்னா தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. பாருங்கள், அதுக்கு பதிலாக எப்படி இருக்குன்னா 1 தீமோத்தேயு அதிகாரம் 3:16 ஹி வாஸ் மேனிஃபெஸ்டட் இன் தி ஃப்ளஷ். பார்த்தீங்களா, ஹி வாஸ், அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னு தான் இருக்குது. அடுத்த பைபிளாக பாருங்கள், தி NIV ஸ்டடி பைபிள், நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் ஸ்டடி பைபிள். இந்த பைபிளையும் தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3:16 ஹி அப்பியர்டு இன் எ பாடி. பார்த்தீங்களா, ஹி அப்பியர்டு, அவர் மாம்ச சரீரத்தில் வெளிப்படுத்தப்பட்டார் அப்படின்னு தான் இருக்குது. பாருங்கள், நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் NIVலே நிறைய மாடல் இருக்குது. அதில் தி ஸ்டூடெண்ட்ஸ் பைபிள் அப்படிங்கிற ஒரு பைபிள்லையும் தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3:16 ஹி அப்பியர்டு இன் எ பாடி, அவர் மாம்சத்திலே வெளிப்படுத்தப்பட்டார் அப்படின்னு தான் இருக்குது. பாருங்கள், இதுவும் NIVல ஒரு மாடல் தான். இந்த பைபிள் NIV நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷனுங்கிற பைபிளில் இதுவும் ஒரு டைப் ஆஃப் மாடல் பைபிள். இந்த பைபிள்லையும் தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3:16 ஹி அப்பியர்டு இன் எ பாடி. பார்த்தீங்களா, ஹி, அவர் அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டுள்ளது, காடுங்கிற வார்த்தையே இல்லை. அது மாத்திரமல்லாமல் பாருங்கள், இதுவும் NIV தான். NIVல ஒரு டைப் ஆஃப் மாடல், நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன். இந்த பைபிளையும் பார்த்தீங்கன்னா தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3:16 ஹி அப்பியர்டு இன் எ பாடி, ஹி, அவர் மாம்ச சரீரத்தில் உடலில் வெளிப்படுத்தப்பட்டார் அப்படின்னு தான் இருக்குது. அடுத்தது NIVல இது ஒரு மாடல் பைபிள். பாருங்கள், NIVல நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் என்று சொல்லக்கூடிய ஆங்கில பைபிளுடைய ஒரு விதமான மாடல் பைபிள் தான் இது. இதுலேயும் தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3:16 ஹி அப்பியர்டு இன் எ பாடி. பார்த்தீங்களா, ஹி, அவர் மனித உடலில் வெளிப்படுத்தப்பட்டார், தோன்றினார் அப்படின்னு தான் இருக்குது. அடுத்த பைபிளாக பார்த்தீங்கன்னா தி நியூ இங்கிலீஷ் பைபிள், தி நியூ இங்கிலீஷ் பைபிள். இந்த பைபிள்லையும் பார்த்தீங்கன்னா தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3:16 ஹீ ஹூ வாஸ் மேனிஃபெஸ்டட் இன் தி பாடி. பார்த்தீங்களா, ஹீ ஹூ வாஸ், யார் மாம்சத்தில் வெளிப்படுத்தப்பட்டார். அவர்னா யார்? கடவுளா மாம்சத்தில் வெளிப்பட்டது இல்லை, கடவுளுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று வேதம் தெளிவாக எடுத்திருக்கிறது. பாருங்கள், அப்போ ஹீ ஹூ வாஸ் மேனிஃபெஸ்டட் இன் தி ஃப்ளஷ் அப்படின்னு தான் இருக்குது. பாருங்கள், அப்போ இந்த பைபிளையும் அது தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. அது மாத்திரமல்லாமல் பாருங்கள், அடுத்த பைபிளாக ஏஎஸ்வி அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் என்று சொல்லக்கூடிய இந்த பைபிள் ரொம்ப ஃபேமஸான பைபிள். இந்த பைபிளையும் பார்த்தீங்கன்னா தேவன் அப்படிங்கிற வார்த்தையே இல்லை. அதற்கு பதிலாக எப்படி இருக்குன்னா பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3:16 ஹீ ஹூ வாஸ் மேனிஃபெஸ்டட் இன் தி ஃப்ளஷ். பார்த்தீங்களா, ஹீ ஹூ வாஸ், அப்போ காடுங்கிற வார்த்தையே இல்லை. அது மாத்திரமல்லாமல் பாருங்கள், அடுத்த பைபிளாக நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள். இந்த பைபிளும் ரொம்ப ஃபேமஸான பைபிள். இந்த பைபிளையும் பார்த்தீங்கன்னா தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. பாருங்கள், அதற்கு பதிலாக பாருங்கள் எப்படி இருக்குன்னா 1 தீமோத்தேயு அதிகாரம் 3:16 ஹீ ஹூ வாஸ் ரிவல்டு இன் தி ஃப்ளஷ். பார்த்தீங்களா, ஹீ ஹூ வாஸ் ரிவல்டு இன் தி ஃப்ளஷ், ஹீ ஹூ வாஸ், அப்போ அவர் மாம்சத்தில் வெளிப்படுத்தப்பட்டார், தோன்றினார் அப்படின்னு தான் இருக்குது. தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. அது மாத்திரமல்லாமல் பாருங்கள், தி பெர்க்லி வெர்ஷன் இன் மாடல் இங்கிலீஷ், இது ஒரு பைபிள், பழைய பைபிள். இந்த பைபிளையும் பார்த்தீங்கன்னா தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3:16 ஹூ வாஸ் ரிவல்டு இன் தி ஃப்ளஷ். பார்த்தீங்களா, ஹூ வாஸ், யார் மாம்சத்தில் வெளிப்படுத்தப்பட்டார் அப்படின்னு தான் இருக்குது. அப்போ காடு என்கின்ற அந்த வார்த்தையே இல்லை. அது மாத்திரமல்லாமல் பாருங்கள், இதுவும் ஒரு தமிழ் பழைய ஆங்கில பைபிள். இந்த பைபிளையும் பார்த்தீங்கன்னா தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3:16 விச் வாஸ் மேனிஃபெஸ்டட் இன் தி ஃப்ளஷ். பார்த்தீங்களா, விச், அப்போ காடுங்கிற வார்த்தையே இல்லை. அது மாத்திரமல்லாமல் இன்னும் சில பைபிளை பார்க்கலாம். பாருங்கள், NLT அப்படின்னு சொல்லுவாங்க, நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் என்று சொல்லக்கூடிய இந்த NLT பைபிளையும் தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3:16 கிரைஸ்ட் வாஸ் ரிவல்டு இன் ஹியூமன் பாடி. பார்த்தீங்களா, கிரைஸ்ட் யார்? கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்து யார்? கடவுளா?
இயேசு கிறிஸ்து கடவுளுடைய மகன் என்று தான் வேதம் தெளிவாக எடுத்திருக்கிறது. அப்போ கடவுள் பூமிக்கு வரவில்லை, கிறிஸ்து தான். கிறிஸ்து யார்? கிறிஸ்து என்றால் கிறிஸ்து என்ற பேருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். அப்போ பண்ணினவர் பிதாவாகிய தேவன், பிதாவாகிய யெகோவா தேவன். அப்போ யெகோவா தேவன் பரலோகத்தில் தான் வாசம் பண்ணுகிறார். பூமிக்கு வெளிப்பட்டது யாருன்னா அவருடைய குமாரன். அதனால தான் கிரைஸ்ட் வாஸ், கிறிஸ்து மாம்ச சரீரத்தில் வெளிப்பட்டார், வெளிப்படுத்தப்பட்டார் அப்படின்னு இருக்கு. இன்னும் சில பைபிளை பார்த்தீங்கன்னா பாருங்கள், நியூ இன்டர்நேஷ்னல் ரீடர் வெர்ஷன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆங்கில பைபிள்லையும் தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3:16, ஜீசஸ் அப்பியர்டு இன் எ பாடி. பார்த்தீங்களா, ஜீசஸ். அப்போ ஜீசஸுங்கிற பேர், அதாவது கிரைஸ்ட் ஜீசஸுங்கிற பேரே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஜீசஸ் அப்பியர்டு இன் எ பாடி. அப்போ யெகோவா தேவன் பூமிக்கு வரவில்லை. யெகோவா தேவன் தான் கடவுள், அவர் பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறார். இந்த பைபிளில் சொல்லப்பட்ட கடவுளுடைய நாமம் யெகோவா. அவர் பூமிக்கு வரவில்லை. அப்போ அவருடைய குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து தான் மனித உடலில் வெளிப்படுத்தப்பட்டார் அப்படின்னு இருக்குது. அது மாத்திரமல்லாமல் பாருங்கள், இந்த பைபிள் பார்த்திங்கன்னா ERV, அதாவது ஈஸி டு ரீடு வெர்ஷன் என்று சொல்லக்கூடிய ஆங்கில பைபிள். இந்த பைபிள்லையும் தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3:16, கிரைஸ்ட் வாஸ் ஷோன் டு அஸ் இன் ஹியூமன் ஃபார்ம். பார்த்தீங்களா, கிரைஸ்ட். அப்போ கிறிஸ்து மாம்ச சரீரத்தில் வெளிப்பட்டார், வெளிப்படுத்தப்பட்டார் அப்படின்னு தான் இருக்குது. காடுங்கிற வார்த்தையே இல்லை. அது மாத்திரமல்லாமல் பாருங்கள், இது வந்து CEV, அதாவது கான்டெம்பரவரி இங்கிலீஷ் வெர்ஷன் என்று சொல்லக்கூடிய இந்த பைபிள்லையும் தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3:16, கிரைஸ்ட் கேம் ஆஸ் எ ஹியூமன். பார்த்தீங்களா, கிறிஸ்து தான் ஹியூமன், அதாவது மனித உடலில் வெளிப்பட்டார், வெளிப்படுத்தப்பட்டார் அப்படின்னு தான் இருக்குது. காடுங்கிற வார்த்தையே இல்லை. இப்போ பாருங்கள், அடுத்தது இந்த பைபிள் பார்த்திங்கன்னா நியூ லைஃப் வெர்ஷன் என்று சொல்லக்கூடிய இந்த பைபிள்லையும் பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3:16, கிரைஸ்ட் கேம் டு எர்த் அஸ் எ மேன். பார்த்தீங்களா, இந்த பூமிக்கு யார் வந்தார்னா கிரைஸ்ட் யார்? இயேசு கிறிஸ்து யார்? பிதாவாகிய யெகோவா தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அப்போ கடவுள் பூமிக்கு வரவில்லை, கடவுளுடைய குமாரன் தான் பூமிக்கு வந்தார் என்று இந்த வேதத்திலே மொழி கொடுக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்லாமல் பாருங்கள், இது வந்து தி லிவிங் பைபிள், ஆங்கிலத்தில் தி லிவிங் பைபிள் என்று சொல்லக்கூடிய இந்த பைபிளையும் தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3:16, பட் தி ஆன்சர் லிவ்ஸ் இன் கிரைஸ்ட் ஹூ கேம் டு எர்த் அஸ் எ மேன். பார்த்தீங்களா, கிரைஸ்ட். அப்போ கிறிஸ்து தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று தான் அநேக வித்தியாசமான பைபிளில் காணப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா பாருங்கள், இது வந்து பழைய ஆங்கில பைபிள் தான் இந்த பைபிள். இந்த பைபிள்லையும் பார்த்தீங்கன்னா காடுங்கிற வார்த்தையே இல்லை. பாருங்கள், காடுங்கிற வார்த்தையே இல்லை. 1 தீமோத்தேயு அதிகாரம் 3:16, 1 தீமோத்தேயு அதிகாரம் 3:16, he who was manifested in the flesh. பார்த்தீங்களா, he who was. அப்போ பழைய, அதாவது ஆங்கிலத்தில் அநேக விதமான பைபிளை நம்ம பார்த்தோம். அதில் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்று சொல்லக்கூடிய பைபிளில் மட்டும்தான், அதாவது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்கின்ற பைபிளில் மட்டும்தான் காட் வாஸ் மேனிஃபெஸ்டட் இன் தி ஃப்ளஷ் அப்படின்னு வருது. அப்போ கேஜேவினுடைய கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்று சொல்லக்கூடிய ஆங்கில மொழிபெயர்ப்பு வேதத்தினுடைய தமிழாக்கம் தான் இந்த பைபிள். இந்த பைபிள் தான் இன்றைக்கி அநேக பேர் படிக்கிறாங்க. இந்த பைபிளில் மட்டும்தான் தேவன் மாம்சத்திலே வெளிப்படுத்தப்பட்டார் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த பைபிளை தவிர தமிழில் அநேக விதமான பைபிளை நம்ம வாசிக்க கேட்டோம். அதிலெல்லாம் தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. அவர் மாம்சத்திலே வெளிப்படுத்தப்பட்டார் அப்படின்னு தான் இருக்குது. அது மாத்திரமல்லாமல் ஏறக்குறைய 37 பைபிளை நம்ம பார்த்தோம். 37 பைபிள் வித்தியாசமான டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம ஆங்கில பைபிளை பார்த்தோம். அதிலெல்லாம் காடுங்கிற வார்த்தையே இல்லை. ஹீ வாஸ் ரிவல்டு, ஹீ வாஸ் மேனிஃபெஸ்டட், ஹீ ஹூ வாஸ் மேனிஃபெஸ்டட் அப்படின்னு தான் வருது. அப்போ அவர் மாம்சத்திலே வெளிப்படுத்தப்பட்டார். அப்போ அவர்னா யார்? இன்றைக்கி அநேக பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுள் தான் பூமிக்கு வந்தார் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கடவுள் பூமிக்கு வரவில்லை, அவருடைய நாமம் யெகோவா. அப்போ பாருங்கள், அது மாத்திரம் இல்லாமல் இப்போ நம்ம தமிழ் பைபிளில் அநேக பைபிளை பார்த்தோம். அதே நேரத்தில் இங்கிலீஷில் ஒரு 37
பைபிளை நம்ம பார்த்தோம். இதிலெல்லாம் வந்து தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னே இல்லை. இப்போ கடைசியாக நம்ம ஒரு பைபிளை நம்ம பார்க்கலாம். இன்டர்லீனியர் பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த தமிழ் பைபிள் நமக்கு கிடச்சிச்சின்னா எந்த ஆங்கிலத்தோட தமிழாக்கம் தான் நம்ம பைபிள். இந்த பைபிளில் மட்டும்தான் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார்னு இருக்குது. இதை தவிர வேறு எந்த பைபிள்லேயும் தமிழ்லேயும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்திலும் பார்த்தீங்கன்னா தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. அப்போ பாருங்கள், இப்போ தமிழுக்கு முன்னாடி ஆங்கிலத்தில் இருந்தது. ஆங்கிலத்துக்கு முன்னாடி பைபிள் எந்த மொழியில் இருந்ததுன்னா கிரேக்க மொழியில் இருந்தது. அப்போ இந்த பைபிள் வந்து பார்த்திங்கன்னா லீனியர் பைபிள், இன்டர்லீனியர் பைபிள், கிரேக்க பைபிள் தான் இந்த பைபிள். இந்த கிரேக்கு, அதாவது கிரேக்க மொழி, புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டுள்ளது. அந்த கிரேக்க மொழியிலிருந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்தாங்க. அப்போ அந்த கிரேக்க மொழியில் பார்த்திங்கன்னா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் அப்படின்னே இல்லை. தேவன் மாம்சத்தில் வெளிப்படுத்தப்பட்டார் அப்படின்னே இல்லை. கிரேக்க மொழியில் எப்படி இருக்குன்னா பாருங்கள், 1 தீமோத்தேயு அதிகாரம் 3:16, ஹூ வாஸ் மேனிஃபெஸ்டட் இன் ஃப்ளஷ், ஹூ வாஸ் மேனிஃபெஸ்டட் இன் ஃப்ளஷ். ஹூனா யார் மாம்சத்தில் வெளிப்படுத்தப்பட்டார் அப்படின்னு தான் இருக்குது. அப்போ பாருங்கள், இந்த காட் என்கின்ற ஒரு வார்த்தையை கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பைபிளில், ஆங்கில பைபிளில் அந்த காடுங்கிற வார்த்தையை சேர்த்துட்டாங்க. அப்போ அதை தவிர ஆங்கிலத்துலேயும் பார்த்தீங்கன்னா இல்லை, காடுங்கிற வார்த்தை இல்லை. ஒரிஜினல் கிரேக்க மொழி அதுலேயும் ஹூ வாஸ் மேனிஃபெஸ்டட், ஹூன்னா என்ன, யார் மாம்சத்தில் வெளிப்படுத்தப்பட்டார்னு தான் கிரேக்க மொழியிலே இருக்குது. அப்போ பாருங்கள், இந்த கேஜேவியில் மட்டும் இந்த காடுங்கிற வார்த்தை எப்படி வந்தது, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ங்கிற பைபிளில் எப்படி காடுங்கிற வார்த்தை வந்தது அப்படின்னா பாருங்கள், கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் ரெஃபரன்ஸ் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், அதாவது ரெஃபரன்ஸ் இணை வசனம் சொல்லக்கூடிய கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் தான் இந்த பைபிள். இந்த பைபிளில் ஒரு அருமையான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அந்த விளக்கத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த பூமிக்கு வெளிப்படுத்தப்பட்டது, பூமிக்கு வந்தது யார் என்று நம்மால் கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னா பாருங்கள், இது ரெஃபரன்ஸ் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பைபிள். இந்த பைபிளில் பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு அதிகாரம் 3:16 காட் வாஸ் மேனிஃபெஸ்ட் இன் ஃப்ளஷ் அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ அந்த காடுங்கிற இடத்துல எக்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத சென்டரில் ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த லைனில் ஃபுட்நோட்டில் கொடுத்துருக்காங்க. ஃபுட்நோட்டில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு ரெஃபரன்ஸ் இணை வசனம் கொடுத்துருக்காங்க. அந்த வசனத்தை நம்ம வாசிச்சிட்டோம்னா பூமிக்கு யார் வந்தா அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், அதுக்கு ரெஃபரன்ஸாக எந்த வசனம் கொடுத்துருக்காங்கன்னா 2 வசனம் கொடுத்துருக்காங்க. யோவான் அதிகாரம் 1:14, இன்னொரு வசனம் வந்து 1 யோவான் 1:1. அப்போ பாருங்கள், யோவான் அதிகாரம் 1:14 நம்ம வாசிக்கலாம். அந்த வார்த்தை மாம்சமாகி, யோவான் 1:14, யோவான் அதிகாரம் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படின்னு எழுதப்பட்டுள்ளது. அப்போ அந்த வார்த்தை தான் மாம்சமாக வெளிப்பட்டார் அப்படின்னு தான் கொடுத்துருக்கு. அப்போ மாம்சத்தில் வந்தது யாருன்னா கடவுள் பூமிக்கு வரவில்லை. கடவுளுடைய வார்த்தையாகவே பழைய ஏற்பாட்டிலே இருந்தது யார், நீங்கள் தான் சொல்லணும். இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தப்போ அவர் சொல்கிறாரு, யோவான் அதிகாரம் 5:37 என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. அப்போ கடவுள் ஒருவர் இருந்தால் அவரை பார்க்க முடியாது, அவருடைய சத்தத்தை கேட்க முடியாது என்று இயேசு கிறிஸ்து பிதாவாகிய யெகோவா தேவனை குறித்து சொல்கிறார். அப்போ பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட தன்மையிலே இருந்தார்? இயேசு கிறிஸ்து தான் யெகோவா தேவனாக இருந்தாரா? இப்போ பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து யார் என்கின்ற தலைப்பின் கீழாக நம்ம தியானித்தோம். அதில் பழைய ஏற்பாட்டு முழுவதும் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய யெகோவா தேவனுடைய வார்த்தையாக, பிரதான தூதனாக தான் அவர் இருந்தார் என்று வேதத்திலே அநேக வசனங்கள் காணப்படுகிறது. அப்போ பாருங்கள், அந்த வார்த்தை மாம்சமாகி, பாருங்கள் யோவான் அதிகாரம் 1 முதல் 2 வசனத்தில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அப்போ அந்த வார்த்தையே ஒரு நபர் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்லாமல் பழைய தமிழ் பைபிளில் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையே ஒரு நபர் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், இந்த பழைய தமிழ் பைபிளெல்லாம் இப்போ நம்ம பைபிளில் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்ததுன்னு நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த பழைய தமிழ் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தார் அப்படின்னு இருக்குது. பாருங்கள், யோவான் அதிகாரம் 1
வசனம், முதல் 2 வசனம். யோவான் அதிகாரம் 1 வசனம், முதல் 2 வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தார், அவ்வார்த்தை கடவுளோடு இருந்தார், அவ்வார்த்தை கடவுளாயும் இருந்தார், அவர் ஆதியிலே கடவுளோடு இருந்தார். பார்த்தீங்களா? அப்போ அந்த வார்த்தையே ஒரு நபராக பழைய பைபிளில் காணப்படுகிறது. அப்போ அந்த வார்த்தை அப்படின்னா தூது. இயேசு கிறிஸ்து பிரதான தூதனாக பழைய ஏற்பாட்டிலே இருந்தார். அப்போ கடவுளுடைய வார்த்தையை, அவருடைய சத்தத்தை, அவருடைய முகத்தை யாருமே பார்க்க முடியாது, பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி. அப்போ அவரை வெளிப்படுத்த வந்தவர் தான் அவருடைய ஒரே பேரான குமாரன். அப்போ குமாரனுடைய நாமம் இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படின்னா வார்த்தையாகவே இருந்த அந்த நபர் யார் என்றால் பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன். குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ பாருங்கள், இந்த பாடத்தின் மூலம் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா 1 தீமோத்தேயு அதிகாரம் 3 வசனம் 16 தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் அப்படிங்கிற ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டி அநேக பேர் கடவுள் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று நினைக்கிறார்கள். ஆனால் கடவுள், அதாவது யெகோவா தேவன் பூமிக்கு வரவில்லை. அப்போ தேவன் என்கின்ற வார்த்தை பிதாவாகிய யெகோவா தேவனுக்கும் பொருந்தக்கூடியதாக நம்முடைய வேதத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த பூமிக்கு யார் வந்தா அப்படின்னா பாருங்கள், அந்த வார்த்தை மாம்சமாகி, அப்போ வார்த்தையாகவே இருந்தவர் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து யார்? பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ பாருங்கள், கிரேக்க மொழியிலே காடுங்கிற வார்த்தையே இல்லை. ஹூ வாஸ் மேனிஃபெஸ்டட், யார் மாம்சத்தில் வெளிப்படுத்தப்பட்டார் அப்படின்னு தான் இருக்குது. அப்போ ஆங்கிலத்தில் 90%, 95% ஆங்கில வித்தியாசமான மொழிபெயர்ப்பு வேதாகமங்களில் தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. அதற்கு பதிலாக அவர் மாம்சத்தில் வெளிப்படுத்தப்பட்டார் அப்படின்னு தான் இருக்குது. அதே நேரத்தில் தமிழ் பைபிளில் அநேக பைபிளை நம்ம வாசிக்க கேட்டோம், அதுலேயும் தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. அப்போ இந்த பாடத்தின் மூலம் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், இப்போ தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார்னா அநேக பேர் யெகோவா தேவன் தான் இயேசுவாக வெளிப்பட்டார் என்று நினைக்கிறார்கள். தவறு. தேவன் என்கின்ற வார்த்தை கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் மட்டும்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பைபிள் ஆங்கில பைபிளில் மட்டும்தான் இருக்குது. அதனுடைய தமிழாக்கம் இந்த பைபிளில் மட்டும்தான் தேவன் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அன்பான சகோதர சகோதரிகளே, 90% தேவன் என்கின்ற வார்த்தையே வேதாகமங்களில் இல்லை. அது மாத்திரமல்லாமல் மூல பாஷையான கிரேக்க மொழியில் தேவன் என்கின்ற வார்த்தையே இல்லை. அப்போ இந்த பாடத்தின் மூலம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், யெகோவா தேவன், அதாவது கடவுள் பூமிக்கு வரவில்லை. அப்போ பூமிக்கு வந்தது யார்? கடவுளுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து யார்? யெகோவா தேவனுடைய நேரடி சிருஷ்டிப்பு, யெகோவா தேவனுடைய ஒரே பேரான குமாரன். அப்போ குமாரன் தான் பூமிக்கு வெளிப்படுத்தப்பட்டார் என்று வேதம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. இப்பேற்பட்ட மகத்தான சத்தியத்தை இந்த கடைசி காலத்திலே தேவன் வெளிப்படுத்தியுள்ளார். தேவனுக்கு நாம் நன்றியை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். பிதாவாகிய யெகோவா தேவனை கடவுள் என்றும் இயேசு கிறிஸ்து அவருடைய ஒரே பேரான குமாரன் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் அநேக சத்திய காரியங்களை நாம் தியானிக்கலாம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து சகல சத்தியத்திலும் நம்மை வழிநடத்துவாராக. ஆமேன்.